இங்க இந்த கிராமத்துல இருக்க கோவில்ல பெண்கள் மட்டும்தான் எல்லா சேவையும் செய்வாங்க. அதுவும் பொண்ணுங்க வயசுக்கு வந்துட்டா கோயிலுக்குள்ளேயும் வரக்கூடாது. அதையும் தாண்டி அந்த பொண்ணுங்களுக்கு கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. இப்ப அயலியும் அவங்க ஃப்ரெண்டு சரஸ்வதியும் இந்த கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க டாக்டர்லாம் வந்து செக்அப் பண்ணிட்டு இருக்கும்போது அதை பார்த்த அயலிக்கு நம்மளும் படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு ஆசை வருது. அப்ப ஸ்கூல்ல ஒரு கருப்பு பலகையில யாரெல்லாம் 10th ஃபர்ஸ்ட் வராங்களோ அவங்க பேர்லாம் இல்ல எழுதப்படும்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். அதை பார்த்த அயலி என்னோட பேர் இதுல ஃபர்ஸ்ட் வரும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும்போது ஒரு சார் வந்து நீங்களா 9வது தாண்ட போறது கிடையாது, அதை விட்டுட்டு ஏன் தேவையில்லாத கனவெல்லாம் கண்டுட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது டீச்சர் ஒருத்தவங்க வந்து ஒரு ஆசிரியரா இருந்துகிட்டு பசங்க கிட்ட ஏன் இப்படிலாம் பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஆனா அவர் இந்த ஊரை பத்தி இந்த ஊர்ல நடக்கிற சடங்கை பத்தி உங்களுக்கு தெரியாது மேடம், இந்த ஊர்ல ஒரு பொண்ணுங்க கூட 9ஆம் வகுப்பே தாண்டது கிடையாது, 10ஆவதுக்கு முன்னாடியே வயசுக்கு வந்து அவளை கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க, இதெல்லாம் நீங்க எவ்வளவு சொன்னாலும் இந்த ஊர்ல யாரும் மாத்திக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாரு. அண்ட் இந்த ஊர்ல ஒருத்தரோட பொண்ணு வயசுக்கு வந்து ரொம்ப நாளா கல்யாணம் பண்ணி வைக்காம இருந்திருப்பாரு. அதனால பஞ்சாயத்து கூட்டி அவரை கேள்வி கேட்கறாங்க. ஆனா அவருக்கு கல்யாணம் பண்ண வசதி இல்லாம தான் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லும் போது இந்த ஊரோட தலைவர் பையன் என்னோட பங்கா ஒரு செயின் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அதே மாதிரி எல்லாருமே உதவி செய்யறாங்க. ஆனா அடுத்த நாளே அயலி ஸ்கூலுக்கு போகும்போது சரஸ்வதி வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு வயசுக்கு வந்துட்டு இருக்கா. ஆனா அந்த பொண்ணுக்கு சடங்கெல்லாம் செஞ்சு முடிக்கிறாங்க. அப்பவே அயலிக்கு அந்த தலைவரோட பையனை தான் வயசுக்கு வந்துட்டா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க அம்மாவும் உன்னோட நாள் எப்போ வர போகுதுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இந்த பொண்ணு நான் நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டதுமே இவங்க கோவப்படுறாங்க. அப்பன்னு பார்த்தா அவங்க அப்பா வந்துடுறாரு. இந்த கிராமத்துல 500 வருஷம் பழமையான சடங்குலாம் இருக்குமா, அதெல்லாம் நம்ம மதிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதை கேட்டதுமே இந்த பொண்ணு ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்த நாளே அந்த சாமி கிட்ட வந்து நான் நல்லா படிச்சு பெரிய டாக்டர் ஆகணும், அதனால என்ன வயசுக்கு வர வைக்காதன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி வேண்டாங்க. அப்ப சாமி கிட்ட வந்து ஒரு பூ விழுது. அதை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறாங்க. அங்கேயுமே நான் பெரிய டாக்டர் ஆக போறேன்னு சொல்லிட்டு படிச்சுலாம் காமிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து இந்த பொண்ணுக்கு வயிற்று வருது. டீச்சருமே என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த பொண்ணுமே எதுவுமே ஆகலன்னு சொல்லிட்டு சொல்றா. பார்த்தா அயலி வயசுக்கு வந்துடுறா.